வணக்கம். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் திருமதி இமையா கக்கன் அவர்களுடன் ஒரு உரையாடல். வணக்கம். வணக்கம். நீங்கள் உங்கள் பின்புலத்தை பற்றி சொல்லுங்கள். காங்கிரஸ் பேரியக்கத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, அதில் நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்கள் பெரியப்பா கக்கன் ஐயா அவரோட இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லுங்கள். முதல்ல நான் உங்கள் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் கக்கன் ஐயாவுடைய தம்பி விஸ்வநாத கக்கனுடைய மகள். நான் அரசியலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பொது வாழ்க்கையில் சில நிறுவனங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுடைய ஆசை நான் அரசியலுக்குள்ளே வரணுன்ட்டு, அவரோட ஆசீர்வாதத்தோடு நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். என்னுடைய முதல் அத்தியாயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் தொழிற்சங்கத்தின் மூலிமா தான் நான் உள்ளே வந்தேன். திரு நஞ்சப்பன் அவர்கள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் மூலயமா நாங்கள் அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அப்புறமா எசித்துறையில் மாவட்ட தலைவராக, திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்திற்கு எசித்துறை தலைவராக இப்போ இருக்க நம்ம மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பிறந்தை மூலயமா நாங்கள் நியமிக்கப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த துணை அமைப்பில் இருக்கும்போது தான் எனக்கு கிடச்சிது. திருவள்ளூரில் அனைத்து இடங்களும் போய் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுத்தோம், நல்ல ஒரு அரசியல் அனுபவத்தையும் அந்த அமைப்பு எனக்கு கொடுத்துச்சு. அதன் மூலயமா அதுக்கு அடுத்து நமது திரு KS அழகிரியா தலைவர் அவர்களால் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டேன். இன்றைய வரைக்கும் அரசியல் பயணம் தெளிவாக போயிட்டுருக்கு. இது என்னுடைய பற்றி சொல்லலாம். பெரியப்பாவை பற்றி சொல்லணுன்னா, நான் பெரியப்பா ஒரு 6-7 வாட்டி பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. என்கிட்ட 2-3 வாட்டி இமை தண்ணி கொண்டு வா அப்படின்னு 2-3 வார்த்தைகள் பேசியிருக்கார். நான் அப்படி தான் பெரியப்பாவை பார்த்துருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அரசியல் ஆளுமையாக இருக்கட்டும், அவரோட அரசியல் நேர்மையாக இருக்கட்டும், அவரோட அரசியல் தியாகமாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கள் அப்பாவின் மூலமா நாங்கள் அத்தனை பேரும், அதாவது எங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க, எங்கள் பெரியப்பா எல்லார் வீட்லையும் 4-5 பிள்ளைங்க, நாங்கள் எல்லாருக்குமே ஒரு கக்கன் ஐயான்றவரை எங்கள் குடும்பத்தில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குல தெய்வம் மாதிரி. அப்படி தான் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் அப்பாங்கள் எல்லாருமே சொல்லி வளர்த்துருக்காங்க. அண்ணன் எங்கள் அப்பா ஒரு 10 வார்த்தை பேசினாலும் அதில் எங்கள் அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவு அவங்க வாழ்க்கையில் அண்ணனை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்தாங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த அரசியல் ஆளுமையாக இருக்கட்டும், அரசியலோட அவருடைய அந்த நேர்மையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க உள்வாங்கியவங்க. 2வது முழுக்க அது மதுரையில் மேலூர் மாவட்டத்தில் தும்பைப்பட்டின்ற ஒரு விவசாய குடும்பம், மிகப்பெரிய வசதி இல்லாத குடும்பம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பூசாரி தான். கோயில் அங்கே வீரகாளி அம்மன் ஒரு கோயில் உண்டு. இன்றைக்கும் அந்த கோயில் 18 பட்டிக்கும் அந்த கோயில் தான் முதல் கடவுளாக இது பண்ணுவாங்க. அதோட மிக முக்கிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் பங்குனி மாதம், ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் மிகப்பெரிய திருவிழா நடக்கும். அந்த காலத்தில் இந்து முஸ்லீம் எந்த அளவு ஒற்றுமையாக இருந்தாங்கன்றத நம்ம பார்க்குறதுக்கு ஒரு என்ன விசேஷம்னா, இன்றைக்கும் அங்கே பங்குனி உத்திரம் போத அந்த கோயிலில் முதல் அந்த மரியாதை, அந்த சாமிக்கு செய்கிற முதல் மரியாதை மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றது யாருன்னா இஸ்லாமிய பெண்கள் தான். இன்னிய வரைக்கும் இந்த வருஷமும் நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்கே நாங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணி எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அந்த திருவிழா போது அத்தனை பேரும், அந்த மண்ணில் பிறந்த அனைத்து பிள்ளைங்க, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அங்கே வந்துருவாங்க. எல்லோரும் இருப்பாங்க. அந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த சாமிக்கு முதல் மரியாதை செஞ்ச பிற்பாடு தான் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அந்தளவு நம்ம ஒற்றுமையாக இருந்தோம். அதே நேரத்தில் அந்த தும்பப்பட்டியில் பிறக்கிற எல்லா ஆண் மக்களுக்கும் கக்கன் என்ற அடுத்த பேர் வைப்பாங்க. எங்கள் அப்பாக்கே அப்படின்னா கக்கன் என்ற விஸ்வநாதன். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் கக்கி என்ற அடுத்த பேர் வைப்பாங்க. அது எங்கள் ஊரோட சாமியோட பேர். அது அப்படியே வம்சாவழியாக வந்தது. பெரியப்பாக்கு அந்த பேரை வச்சதுனால இன்றைக்கும் நாங்கள்லாம் எங்கள் பேரோடு அந்த பேரை இணைச்சிக்கிறது ஒரு கடவுளை எங்களோட சேர்த்துக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. கடவுள்ன்றது குலதெய்வம், நம்ம வீட்டு குலதெய்வத்தை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் அரசியலில் நான் என்ன கண்டேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா, அப்பாவுடைய அரசியல் எப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆர்ப்பாட்டம் இருக்காது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண செலவு இருக்காது. அப்பா காங்கிரஸில் முழுக்க. அப்பா திரு மூப்பனார் அவர்களாக பெரம்பூர் தனி தொகுதி கொடுக்கப்பட்டு 89 அப்பா எலெக்ஷன் நின்று ஆமாம், எம்எல்ஏ எலெக்ஷனில் பெரம்பூர் தனி தொகுதியில் நின்றார். அப்போ டெபாசிட் வாங்கி சென்னையில் தோற்ற பெருமைக்குரியவர் அப்பா தான். ஏன்னா அப்பாவுக்கு அந்த மாலை மலர் பேப்பரில் பெரம்பூர் தனி தொகுதி விஸ்வநாத கக்கன் வந்த உடனே அப்பா மதுரையில் இருந்தார். நேராக பாண்டியன் ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டு காலையில் ஆஃபீஸில் போய் ஐசிஎஃப்ல வேலை ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே ஓடி வந்தார். அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, உழைப்புக்கு அங்கீகாரம் கிடச்சிது. அந்த மாதிரி வந்தாங்க. அதாவது அரசியல் அவங்க பார்த்த அரசியல் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி வண்டிகளாக கூட கிடையாது.
கிட்டலாம் வந்து வண்டியெல்லாம் கிடையாது. ரொம்ப கடைசி காலத்தில் தான் கார்லாம் வாங்கப்பட்டது, சைக்கிள் இருந்தது, டிவிஎஸ் 50 இருந்தது. அதுதான் எங்களோட அரசியல் ஆரம்பம். அப்படி தான் இருந்தது, அப்பாலாம் பார்த்தோம். ஆனால் வீட்டுக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 20 பேராவது வருவாங்க. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், இங்கே எல்லா சைட்லேருந்து மக்கள் வருவாங்க. வந்து ஏதாவது உதவி கேட்பாங்க. அந்த உதவியை வந்து தன்னிடம் என்ன இருந்தாலும் அப்பா ஒரு லெட்டர் பேட் அடிச்சிருப்பாரு. அதை அழகாக எழுதி எந்த நிறுவனத்துக்கும் அனுப்புவாங்க. நாங்களாம் கேட்போம், நீங்கள் லெட்டர் கொடுத்தா கிடச்சிருமாப்பான்ட்டு. ஆனால் பல பேர் எங்கள் அப்பாவுடைய மரணமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கும் சில கிராமத்துலாம் போனால் விஸ்வநாதன் மாமா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. ரயில்வேவாக இருக்கட்டும், போர்ட்ரஸ்டாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், இப்படி பல துறைகள் அன்றைக்கெலாம் வந்து சேர்மன்ஸ் கொடுத்து சொன்னால் வேலை கிடைக்கும். அதனால் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களோட அரசியல் அப்படி தான் இருந்துச்சு. அரசியல்னால் மக்கள் தேடி வர மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி அரசியல் தான் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்ரோல் நிறுவனம் வச்சுருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா என் சமூகத்துடைய பிள்ளைங்களுக்கு தான் வாய்ப்பு நிறைய கொடுத்து அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு இந்த அரசியல் வந்து எந்த அளவு உதவுதுன்றதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறது. மக்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த அரசியல் உதவுமான்றதை பார்க்குறோம். இப்படி தான் என்னுடைய பின்புலமும் சரி, அப்பாவுடைய அரசியலும் இப்படி தான் இருந்தது. மகிழ்ச்சி. இதில் இன்னொரு கேள்வி, மதுரை வைத்தியநாத ஐயர் அவர் வந்து கக்கனையாவுக்கு ஒரு குரு மாதிரி, அவர் இறந்தப்ப இவரும் மொட்டையடிச்சு, அந்த குடும்பத்தோட இன்னும் தொடர்பு இருக்கா அவங்க குடும்பம்? இல்லை, இன்னும் தொடர்பு வந்து அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ அந்த அளவு இல்லை. பட் ஆனால் அது ரொம்ப ஒரு உணர்ச்சி பொங்க அப்பா சொல்லுவார். ஏன்னா வைத்தியநாத ஐயர் தான் வந்து அப்பா பெரியப்பா வந்து முழுக்க அரசியலில் கொண்டு வந்தது, வளர்த்தது எல்லாம் வந்து. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய மறைவுக்கு இவர் அந்த கடமைகளை செய்யணும் போது அவங்க பிள்ளைங்க கூட வந்து ஒன்றுமே தடுப்பல. ஊர் மக்கள் வந்து தடுத்தாங்க, இந்த ஜாதியில் இருக்கிறவர் எப்படி செய்யலாம், அதெல்லாம் கூடாதுன்னு. ஆனால் அந்த பிள்ளைகள், அவர் பெற்ற பிள்ளைகள் கூட இல்லை. எங்கள் அப்பாவுக்கு எங்களை விட அவர் மேலே தான் பிரியம் ஜாஸ்தி. கண்டிப்பாக ஆமாம், பிரியம் ஜாஸ்தி. அதனால் அவர் செஞ்சாதான் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் இந்த ஜாதி இதெல்லாம் கிடையாதுங்க. அது மக்கள் வந்து மனிதர்கள் மதித்தாங்க. சில இடத்துல காங்கிரஸ் பேரியக்கத்தில் நீங்கள் வந்து இன்னைக்கும் நம்ம வந்து சிறப்பாக பார்க்குறது அதுதான். தலித் மக்களுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு அறங்காவலா. அது நம்ம இந்திரா காந்தி அம்மா கொண்ட 20 அம்ச கொள்கையாக இருக்கட்டும், அதுக்கம்மா நிலமானியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேசிய உடைமையாக்கணும் வங்கிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தலித் மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. அந்த அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கியது என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இன்றைக்கும் வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க் வந்து தலித் மக்களோட ஓட் பேங்க் தான். ஏன்னா தன்னை வந்து ஒரு பாதுகாப்பா இந்த சமுதாயத்துல தலைநிமிர வச்சது வந்து காங்கிரஸ் தான். அதுல காந்தியடிகள் தீண்டாமை இயக்கம் உண்மையில அந்த என்ன சொல்றது, காங்கிரஸ் இல்லையில் நாங்க இல்லை, நாங்கெல்லாம் அப்படிதான் வளர்ந்து வந்தோம். காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது சப்போர்ட்டா பாக்குறது. ஏன்னா அது ஜாதி ரீதி மட்டும் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினோட சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாம நம்மளை வந்து ஆங்கிலேயர் விட்டுட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய வல்லரசா நேரு குடும்பம் நம்மளை கொண்டு வந்தாங்க. அந்த ஆளுமை திறன், அந்த திறன் எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு மட்டுமே தான் உண்டு. ஆகையால் காங்கிரஸ் வழி வந்து நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்க சில காலகட்டங்களில் நம்ம ரொம்ப நொந்து நூலாக காரணம் என்னென்னா, அடுத்து வந்தவங்க வந்து இப்படி கொண்டு போயிட்டாங்களேன்னு பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி தெரியல, எப்படி வரணும், நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாமல். மோடி அரசு நான் சொல்கிறேன், இன்றைக்கி அயலுறவு கொள்கையாக இருக்கட்டும், நம்ம டிமான்ஸ்ட்ரேஷன் எது பார்த்தாலும் மக்களுக்கு என்ன தேவைன்றத கொஞ்சம் கூட உணராம நடக்கிற ஆட்சி தான் இப்போ ஆட்சி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸோட ஆட்சி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அந்த ஆட்சி காலம்லாம் பொற்கால ஆட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் காங்கிரஸில் சேர்ந்து ஒரு இந்த 20-25 வருடங்களில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தலைமை தாங்கி என்னென்ன பிரச்சனையை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட பிரச்சனை நம்ம காங்கிரஸில் அப்படி எப்படி தனிப்பட்ட முறையில் எப்பவுமே செய்ய மாட்டேன். அதான் நான் எஸ்சி துறை மாவட்ட தலைவராக இருக்கும் போது மாநில தலைவர் எந்த ஒரு கோரிக்கை டெல்லியிலேருந்து வந்தாலும், அதாவது வாரத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும், வாரத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். டெல்லியிலேருந்து என்ன கோரிக்கை கொடுத்தாலும் அப்போ நாங்கள் மோடி கவர்மெண்ட் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நான் நடத்தின மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை குமணன் சாவடி, பூந்தமல்லியில் குமணன் சாவடி இடத்துல மிக பிரம்மாண்டமாக அன்னைக்கு மாநில தலைவராக EVKS தலைவர் இருந்தார். 2016 நினைக்கிறேன், 16-17. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பண்ணோம், மிக பிரம்மாண்டமாக நடத்தணும். அது வந்து மாநில தலைவரில் எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய அழகாக பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு சாதனையாக தான் நான் பார்ப்பேன். நிறைய போராட்டங்களாக இருக்கணும். டெல்லிக்கு அடிக்கடி நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெல்லியில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு எஸ்சி துறையின் சார்பாக ஒரு 50 பேர் 100 பேர் போய் கலந்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆகையால் எந்த துறையில் இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுன்றதுக்கு காங்கிரஸ் ஒரு உதாரணம். மோடி அரசின் 11 ஆண்டு காலம் இப்போ ஆயிடுச்சு. இதை பற்றிய
உங்கள் பார்வை என்ன? அந்த அரசின் பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த அரசுக்கு பலமே கிடையாது, அனைத்தும் பலவீனம் தான். அந்த அரசோட பலமாக நான் என்ன பார்க்குறேன்னா, தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். அவங்க வந்து அரசியலை வந்து அஸ் அ பிஸ்னஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸை நல்லா கொண்டு போகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி உலக அளவில் ஒரு கட்சிக்கு அதிக நிதி உள்ள கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இல்லை. அப்போ ஸோ தே ஆர் டூயிங் பிஸ்னஸை பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்கு இந்திய மக்கள் வந்து மொழியாலும் மதத்தாலும் உணவாலும் உடையாலும் இப்படி எல்லா வேறுபாடு இருந்தாலும் இந்த இந்திய மக்கள்கிட்ட இந்துத்துவான்ற கொள்கையை கொண்டு வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதனால் அஸ் அ காங்கிரஸ்காரனாக நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த பிஜேபி ஆட்சி வந்து இந்திய மக்களுக்கு ஒரு கேடுகாலமாக பார்க்குறேன். ஏன்னா முழுக்க அதாவது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே அந்த பிஜேபி வந்து ஒரு நல்ல ஆள்ற ஆட்சியோடு சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு உதாரணம் நம்மளோட ஏடிஎம்கே சொல்லலாம். ஏடிஎம்கே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அது ஒரு காரணம். எந்த ஊர்லேயுமே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த கட்சியில் அது பின்வாசல் வழியாக போகிறது வந்து பிஜேபிக்கு கைவந்த கலை. யாரையுமே வந்து மக்கள்கிட்ட மக்களோட பிரச்சனையை அவங்க பேசினதா சரித்திரமே கிடையாது. எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறது, குதிரை பேரம் பேசி உள்ளுக்குள்ளே நுழையிறது அவங்களுடைய கொள்கையாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, பிஜேபியோட ஆட்சியில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறோன்னா, ஆண்டுக்கு 1.5 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. 1.5 கோடி மக்களுக்கு வேலைனாங்க, 2 கோடி மக்களுக்கு வேலைனாங்க. இது வரைக்கும் 200 பேர் கூட அவங்க வேலை தரல, அதுதான் உண்மை. ரெண்டாவது, அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேன்னாங்க, இன்னைய வரைக்கும் ஒரு 50 ரூபா கூட போடலை. அது இத்தனைக்கும் மினிமம் பேலன்ஸ் இருக்க பணத்தையும் அவங்க எடுத்து அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கருப்பு பணம் வந்து பிடிச்சிடுறேன்னாங்க. இந்த வாட்டி கருத்து கணிப்பு படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததை விட இப்போ அதிக டபுளாக இருக்குனாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன டிமாண்டேஷனில் பண்ணாங்கன்னு தெரியல. அது இப்படி ஒன்றா இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், அதாவது எல்லா விதத்துலையும் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது, எல்லா விதத்துலேயும் வந்து உணவு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, என்ன எதில் தான் வந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு தெரியாமல் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணிட்டு மக்களை வந்து, அதுவும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தது அப்படியே மாற்றி அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாக மாற்றிட்டாங்க. விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணல, மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணல. அதே நேரத்தில் அதானி அம்பானிக்கு 15,000 கோடி பணத்தை தள்ளுபடி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எந்த விதத்தில் பார்க்குறது? அது கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சி கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் பிஜேபி வந்து தமிழகத்தில் மலராது, அது அடுத்த விஷயம். ஏன்னா தமிழக மக்கள் வந்து காமராஜர் கொடுத்த கல்வியினால நிறைய பேர் இன்றைக்கி படிச்சிருக்கிறாங்க, பெரியாரின் கொள்கையை உள்வாங்கியிருக்காங்க. அதனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் வந்து தாமரை மலரப்போவதில்லை. அதே நேரத்தில் இந்தியா முழுதும் நீங்கள் எடுத்தீங்கன்னா முழுக்க பிஜேபி வந்து அந்த பக்கம் நகர்ந்தால் தான் இந்தியாவிற்கு விடுவு காலம். நமது வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி கையில் இந்த இந்தியா வரணும். இந்தியா வந்தால் தான், ஏன் சொல்கிறேன்னா அவரோட ஜோடா யாத்திரா, அந்த ஜோடா யாத்திரா வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. நம்ம எல்லாரும் போய் கலந்துருக்கோம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் அவர் சென்றார். கிட்டத்தட்ட என்னது 3500 கிலோமீட்டர் அவர் கிராஸ் பண்ணார். 150 நாள் மேல் நடந்தார். வெயில், மழை, காற்று எல்லாத்துலேயும் உள்வாங்கி நடந்தார். நீங்கள் அது வந்து எதுவுமே வந்து செட் பண்ண கூட்டம் கிடையாது. இப்போ இன்றைக்கி ரோட் ஷோ போகிறார் அமித்ஷா, இங்கே இருக்க ஒரு 100 பேர் அப்படியே ஓட விடுறாங்க, நீ போப்போ அடுத்த இடத்துக்கு போப்போ, அப்போ தான் அங்கேயும் பார்க்கணும். அந்த மாதிரி செட் பண்ணுற கூட இது வந்து மக்களாக ஓடி வந்தாங்க. ஏன்னா நேருவோடைய கொள்ளு பேரன், இந்திரா காந்தியோட பேரன், ராஜீவ்காந்தியோட பிள்ளை ரோட்டில் நடந்து வருது. நமக்கான கவலைகளை, நமக்கான கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்ல ஒருத்தர் கேட்க வராருன்ற அந்த தலைவர், நமக்கான தலைவர் வராருன்றத அந்த ஜோடா யாத்திராவுக்கு பின் உள்ள காங்கிரஸ், ஜோடா யாத்திராவுக்கு பிறகு உள்ள காங்கிரஸ் நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா மக்கள்கிட்ட, அதுவும் யூத், இப்போ நான் பார்க்குற என் பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்க, அவங்களாம் சொல்லும் போது ஜோடா யாத்திரா காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் மாற்றி இருக்குமா. ஏன்னா அது வந்து அப்படி பார்க்குறாங்க பிள்ளைகள் கூட, அதாவது அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற பசங்க கூட எப்படி பார்க்குறாங்கன்னா, ராகுல் காந்தி இஸ் அ டைனமிக் லீடர். அவர் வந்து பப்ளிக்கோட கஷ்டம் என்னன்னு புரியுது. போய் ரயிலில் பயணம் பண்ணுறாரு, பஸ்ஸில் பயணம் பண்ணுறாரு, ஒரு தொழிலாளி வீட்டில் போய் உட்காடுறாரு. இதை இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதே படித்த பிள்ளைங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பேற்பட்டவர் நம்ம தலைவராக வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆகையால் பிஜேபி வந்து முழுக்க ஏழைகளுக்கோ விவசாயிகளுக்கோ மாணவர்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ ஆனால் கட்சி கிடையாது. அது முழுக்க என்ன சொல்கிறது, பணம் படைத்தவர்கள் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க இல்லையா சில மோடிகள், அந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி போகிற திருட்டு கும்பலுக்கான தலைமையாக அந்த கட்சி இருக்கதான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் பேரியக்கம் வந்து என்ன இதை முன்வைக்க போகிறது? அதாவது நம்ம ஒன்றுமே கஷ்டமே பட தேவையில்லைங்க. இப்போ நடிகர் விஜய் வந்து
தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தனித்து போட்டிடுறதா தெளிவாக அறிவிச்சிருக்காரு. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தின்படி